பக்கம் ஜென்ஸ் போலீஸ் ஸ்டேஷன். எங்க போலீஸ்காரங்களுக்கு தெரியாம இருக்கு? எல்லாத்துக்குமே தெரியும். இங்க கள்ளசாராயம் விக்கிறாங்க, மாசம் மாசம் கள்ளசாராயம் விக்கிறாங்க, மாசம் மாசம் கவுன்சிலுக்கு கள்ளா கட்டிடுறாங்க. அவங்கவுங்க வாங்கி பாக்கெட்ல வச்சுட்டு போயிடுறாங்க. இதுக்கு விடுவி என்னன்னா இப்ப கள்ளக்குறிச்சி காரணம் சுடுகாடு ஆகி போச்சு. ஒரு வீட்டுல ரெண்டு பேர் செத்து இருக்காங்க. அவங்களுக்கு அமைச்சர் வந்து என்ன பண்ண போறாரு? அமைச்சர் வந்து நிற்பாரு, ஒரு மாலை போடுவாரு, போயிடுவாரு. பின்னாடி அந்த பிள்ளைங்களோட வாழ்க்கை ஆதாரம் என்ன பண்றது? அந்த பிள்ளைங்க சாப்பாட்டுக்கோ மத்த இறகு செலவுக்கோ என்ன பண்ணுவாங்க? அவங்க இவங்க நம்பிதான் 1008 கடன் வாங்கி வச்சிருப்பாங்க. அதுக்கெல்லாம் அந்த சின்ன பிள்ளைங்க பதில் சொல்லுவாங்களா? அமைச்சர் இன்னைக்கு வீடியோட வரேன்னு சொல்லி பிளாஷ் நியூஸ் போடுறாங்க. அமைச்சர் வந்து என்ன பண்ணுவாரு? இந்த அமைச்சருக்கு தெரியாதா? இப்ப கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட்ல இந்த இடத்துல கள்ளசாராயம் விக்கிறாங்க. போலீஸ்காரங்களுக்கு தெரியும், கலெக்டருக்கு தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும் நடக்கிறது. அதை ஏன் முன்னாடியே அவங்க தட்டி கேட்கல? யாரும் கேட்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. அவங்களும் லஞ்சம் வாங்கிட்டு நிறுத்திட்டாங்களா? எதுக்காக அவங்க கேட்கல? இப்ப இத்தனை பேர் சத்ததுக்கு அப்புறம் தான் வந்து நான் நடவடிக்கை எடுக்கிறேன், நான் பேசுறேன், நான் கேட்கிறேன், தீர்மானம் எடுக்கிறேன்றாங்க. இவங்க சட்டம் என்ன உத்தரவாதம்? எத்தனை வருஷமா இந்த பகுதியில் வந்து இந்த சாராயம் வித்துட்டு வராங்க? இந்த வருஷம் பல வருஷமா விக்கிறாங்க. இந்த பல வருஷமா விக்கிறத வந்து யாரும் தட்டி கேட்கறது கிடையாது. பொம்பளைங்க போய் கேட்டாலும் அந்த பொம்பளைங்களை எதிர்த்து பேசுறாங்க. நான் விப்பந்தான், என்ன ஏன் கேக்குறீங்கன்ற மாதிரி பேசுறாங்க. இதுக்கெல்லாம் பொம்பளைங்களால என்ன பண்ண முடியும்? என் குடும்பத்துல நடந்தா நான் தான் பார்த்தாகணும், அவங்க குடும்பத்துல நடந்தா அவங்க தான் பார்த்தாகணும். இப்பதான் ஊரே ஒண்ணு கூடி இருக்குது. இப்ப 10-100 பேர் சாவங்காட்டி ஊரே ஒண்ணு கூடி போய் கேக்குறாங்க. இதுக்கு கவர்மெண்ட் அரசு என்ன தீர்வு சொல்லும்? என்ன நடவடிக்கை எடுத்து அவங்கள வந்து அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கும்? ஒரு ஆளை கைது பண்ணிருந்தா சொல்றாங்க. இன்னும் யாரும் நிறைய பேர் இருக்காங்களா? பல பேர் இருக்காங்க. அவர் மட்டும் கிடையாது, அவர் பின்னாடி பல பேர் இருக்கிறாங்க. அவர் சொல்றது வச்சுதான் மத்தவங்களை பிடிக்க முடியும். அவரு என்ன சொல்றாரோ அதுதான். அவர் மனசு வச்சா எல்லாத்தையுமே சொல்லலாம். இல்ல நான் மட்டும்தான் சொல்லிட்டு போய் வெளியில ஒருத்தர்னால எல்லா ஃபேமிலிக்கும் எப்படி பதில் சொல்ல முடியும்? ஒரு ஃபேமிலி சின்ன பிள்ளைங்க புருஷன் பண்ணி 2 பேருமே செத்துட்டாங்க. சின்ன பிள்ளைங்க சோறு கூட இல்ல, இருக்கிறதுக்கு வீடு கிடையாது, வெறும் மண்ணு தரையில போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கெல்லாம் கவர்மெண்ட் அரசு என்ன பண்ண போகுது? ஒரு நாளைக்கு 200 ரூபாய் கூலி வச்சு சோறு சாப்பிடுறாங்க. கவர்மெண்ட் அரசு அதுக்கு என்ன செய்ய போகுது? எந்த ஹாஸ்பிட்டலையும் முறையான ட்ரீட்மெண்ட் கிடையாது. ட்ரீட்மெண்ட் கொடுக்கறன்ற பேர்ல வென்டிலேட்டர் வச்சு ஆக்சிஜன் கொடுத்து எல்லாத்தையும் முடியலன்னு வெளியில தான் அனுப்பிச்சு விடுறாங்க. இதுக்கு கவர்மெண்ட் அரசு அந்த டாக்டர் நாங்க கொடுத்திருக்கோம், இந்த டாக்டர் கொடுத்திருக்கோம், இத்தனை டாக்டர் இருக்காங்க கவர்மெண்ட் அரசு மருத்துவமனையிலன்றாங்க. எந்த டாக்டர்னாலுமே முடியலன்றாங்க. அப்படி என்ன டாக்டர்? எதுக்கு டாக்டர்? சேலத்து போனவங்க அது இன்னும் வரல. சேலத்துல போனவங்க ஒருத்தர் கூட கிடையாது, எல்லாருமே செத்துட்டாங்க. ஒரு பாடி கூட வரல சேலத்துல இருந்து. இந்த பகுதியில மட்டும் எத்தனை பேர் இறந்திருக்காங்க? இந்த பகுதியில மட்டும் 20க்கும் மேற்பட்டோர் செத்துருக்காங்க. இந்த பகுதியில மட்டும் இந்த ரவுண்டானா மட்டும் இன்னும் பாதி பேர் வரல. எல்லாமே ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. எந்த சூழ்நிலையில இருக்காங்கன்னே தெரியாது. இருக்காங்களா இல்லையா, செத்துட்டாங்களா அப்படின்ற நியூஸ் எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க. எவ்வளவு பேர் இந்த பகுதியில செத்துருக்காங்க? இப்போதைக்கு 20 பேர் கணக்குங்க. பாடி வந்துச்சு 20 பேருக்கு பாடி வரல, பாதி தான் வந்திருக்கு. இன்னும் பாதி எங்க இருக்காங்கன்னே தெரியல. சேலத்துல இருக்காங்களா, பாண்டிச்சேரியில இருக்காங்களா, முண்டியம்பாக்கத்துல இருக்காங்களானே தெரியல. அப்படியாப்பட்ட சிச்சுவேஷன் தான் நடந்துட்டு இருக்கு. இது முன்னாடியே தட்டி கேட்டு மக்கள் தட்டி கேட்டுருந்தாங்கன்னா எப்பயோ கள்ளக்குறிச்சி முன்னேறி இருந்திருக்கும். இப்ப மாவட்டம் ஆயிடுச்சு, கெட்ட பேர் வருது, டிஎஸ்பி கெட்ட பேர் பேசுறாங்க. இத்தனை பேருக்கு உயிரை யார கலெக்டர் சொல்லுவாரா, டிஐபி சொல்லுவாரா, வர அமைச்சர் சொல்லுவாரா, யார் சொல்லுவா? தமிழக அரசு கணங்க. அதுக்கு தமிழக அரசு தான் நல்ல ஒரு முடிவு சொல்லணும். இங்க இருக்கிறவங்க யாருமே இருக்கப்பட்டவங்க கிடையாது, எல்லாருமே சோத்துக்கு இல்லாதவங்க தான் இருக்காங்க. அதனால தமிழக அரசு தான் நல்ல ஒரு தீர்வு சொல்லி அவங்களுக்கு வாழ்வாதாரம் கொடுக்கணும், வாழ்வாதாரம் செஞ்சு தரணும். அதனால சாராய கடை வந்து முற்றிலும் எங்கேயுமே இருக்கக்கூடாது. சாராய கடை எங்கேயுமே தமிழ்நாடு அரசு தான் ஒழிக்கணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.